பெண் ஆசையால் பேய்களிடம் சிக்கியவர்கள். புத்த ஜாதக கதைகள். கதை எண் 51. பெண் பேய்களின் பட்டினம். முன்னொரு காலத்தில் இலங்கை தீவில் சீரிசவஸ்து என்னும் பட்டினம் ஒன்று இருந்தது. அங்கே பெண் பேய்கள் வாழ்ந்து வந்தன. கடலில் ஏதாவது ஒரு கப்பல் உடைந்தாலோ அல்லது மூழ்கிவிட்டாலோ அப்பெண் பேய்கள் கப்பலின் தளங்களுக்கு சென்று அதில் இருக்கும் அரிசி, நெய் முதலானவற்றை தின்று குழந்தைகள், ஆடவர்கள், பெண்கள் ஆகிய எல்லோரையும் இடுப்பில் தூக்கி கொண்டு தங்கள் நகரத்துக்கு சென்று அவர்களை நிலங்களை உழும்படியாகவும் ஏற்றம் இறைக்கவும் செய்து வந்தன. பிறகு அப்பேய்கள் வியாபாரிகளை சந்தித்து தங்களுடைய நிலங்களில் விளைந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும். தங்களோடு விருந்து சாப்பிடும்படியாகவும் வியாபாரிகளை கெஞ்சும். அதற்கு இசையும் வியாபாரிகள் நன்றாக விருந்து சாப்பிட்டு நிறைய மதுவை குடித்து போதையில் கிடப்பார்கள். அப்போது பெண் பேய்கள் வியாபாரிகளை நோக்கி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இப்பொழுது எங்கே வசிக்கிறீர்கள்? எதற்காக இங்கே வந்தீர்கள்? நீங்கள் எங்கே போக வேண்டும்? என்று பல கேள்விகளை கேட்பது வழக்கம். அதற்கு வியாபாரிகள், எங்களுடைய கப்பல் உடைந்து விட்டதால் தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்று கூறுவார்கள். பெண் பேய்கள், 3 வருஷங்களுக்கு முன்னால் உங்களை போன்ற வியாபாரிகளான எங்கள் கணவர்கள் கப்பலேறி வியாபாரத்திற்கு சென்றார்கள். அவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லை. அவர்களும் தங்களுடைய கப்பல் உடைந்ததால் தான் இறந்து போயிருக்க வேண்டும். நீங்களும் வியாபாரிகள் ஆகையால் நாங்கள் உங்களுடைய மனைவியராய் வாழ தயாராக இருக்கிறோம் என்று கூறும். பிறகு பெண் பேய்களின் அழுகையும் புலம்பலையும் கேட்டு அவற்றின் தந்திரங்களிலும் தழுக்கு மினுக்குகளிலும் மயங்கும் வியாபாரிகள் பெண் பேய்களுடன் பேய் நகரத்திற்கு செல்வார்கள். அந்த நகரத்திற்கு சென்றவுடன் வியாபாரிகளை உழச் சொல்லியும் தண்ணீர் இறைக்கவும் மாடுகளையும் ஆடுகளையும் மேய்க்கச் சொல்லியும் பெண் பேய்கள் கொடுமை செய்வார்கள். இதுபோல கப்பல் உடைந்து தவிக்கும் வியாபாரிகள் தாங்கள் வாழ்கின்ற கடற்கரையில் கிடைக்காவிட்டால் கல்யாணி நதிக்கரையிலும் இலங்கை தீவின் மற்ற கடற்கரைகளிலும் அகப்படும் வியாபாரிகளை மயக்கி தங்கள் பேய் நகரத்திற்கு அழைத்துச் செல்வது அப்பேய்களின் வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் ஒரு கப்பல் உடைபட்டு போனதால் 500 வியாபாரிகள் பேய் நகரத்துக்கு அருகாமையில் இருந்த கடற்கரையில் ஒதுங்கியிருந்தார்கள். பெண் பேய்கள் அவர்களையும் ஏமாற்றி தங்களுடைய பேய் நகரத்திற்கு கொண்டு சென்றன. அவர்களை மந்திர சங்கிலியால் கட்டி பிணைத்து வேலை செய்யும்படியாக கொடுமைகள் புரிந்தன. வியாபாரிகளின் தலைவனை பெண் பேய்களின் தலைவி கணவனாக ஏற்றுக்கொண்டது. மற்றவர்களை மற்ற பெண் பேய்கள் தங்களுடைய கணவர்களாக வரித்து கொண்டன. ஒரு நாள் இரவில் கணவனுடன் படுக்கையில் படுத்து கொண்டிருந்த பேய் தலைவி தன் கணவன் தூங்கியவுடன் படுக்கை அறையை விட்டு புறப்பட்டு வெளியே சென்று தனது நகரத்தில் வேலை செய்து வந்த சில வியாபாரிகளை கொன்று தின்றுவிட்டு நள்ளிரவில் படுக்கை அறைக்கு திரும்பியது. அதுபோலவே மற்ற பெண் பேய்களும் செய்துவிட்டு தங்கள் படுக்கை அறைக்கு திரும்பின. பேய் தலைவி மனித உடலை தின்றதால் அதனுடைய உடம்பு குளிர்ந்து போயிருந்தது. வியாபாரிகளின் தலைவன் அந்த பேய் தலைவியை ஆசையுடன் கட்டி அணைத்த போது அதனுடைய உடல் ஜில்லென்று இருப்பதை உணர்ந்து அவள் ஒரு பேயாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். உடனே அவன் எப்படியாகிலும் தன்னுடைய கூட்டாளிகளுடன் அந்நகரத்தை விட்டு தப்பியோடிவிட வேண்டும் என்று முடிவு கட்டினான். எனவே மறுநாள் அதிகாலையில் அவன் முகங்கழுவச் செல்லும்போது மற்ற வியாபாரிகளை சந்தித்து, இங்கிருப்பது மனித இன பெண்கள் அல்ல, இவைகளெல்லாம் பெண் பேய்கள். இவர்களுக்கு மனிதர்களை நன்றாக அனுபவித்து பின்னர் கொன்று தின்பது வழக்கம். இந்த கடற்கரையோரமாக வேறு ஏதாவது ஒரு கப்பல் உடையுமானால் கப்பல் வியாபாரிகளை இப்பெண் பேய்கள் மயக்கி கொண்டு வந்து அவர்களை தங்களுடைய கணவர்களாக்கி கொண்டு நம்மை கொன்று விடுவார்கள். ஆகவே நாம் இங்கிருந்து எப்படியாவது தப்பித்து வெளியேறிவிட வேண்டும் என்று கூறினான். ஆனால் 500 வியாபாரிகளில் 250 பேர், நீங்கள் ஓடிப்போவதனால் ஓடிப்போங்கள், நாங்கள் எங்கள் மனைவியரை விட்டு வரமாட்டோம் என்றார்கள். பிறகு வியாபார குழுவின் தலைவனும் மற்ற 249 பேர்களும் பெண் பேய்களுக்கு பயந்து அந்த நகரத்தை விட்டு தப்பியோடி சென்றார்கள். இந்த சமயத்தில் போதிசத்துவர் ஒரு பறக்கும் குதிரையாக பிறந்திருந்தார். காக்கையை போன்ற மூக்கும் கோரை புற்களை போன்ற ரோமமும் வெண்மையான உடலும் கொண்ட அந்த பறக்கும் குதிரை ஆகாயத்தில் பறந்து செல்லும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது.
ஒரு நாள் அந்த குதிரை இமயமலையிலிருந்து பறந்து தெற்கு நோக்கிச் செல்லும்போது இலங்கை தீவின் அருகே வந்தது. தீவில் ஏராளமாக வளர்ந்திருந்த நெற்கதிர்களை மேய்ந்து ஏரி தண்ணீரை குடித்து கொண்டிருந்தது. அந்த குதிரை இலங்கை தீவை விட்டு புறப்படும்போது மனித குரலில் 3 முறைகள் யாருக்காவது தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டுமா என்று இரக்கமாக கூவியது. அந்த குரலை கேட்ட 250 வியாபாரிகளும் தங்கள் கரங்களை தலைக்கு மேல் தூக்கி வணக்கம் செய்து எங்கள் ஊருக்கு செல்ல விரும்புகிறோம் என்று கூறினார்கள். உடனே பறக்கும் குதிரை, அப்படியானால் என் முதுகின் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறியது. அவர்களில் சிலர் அந்த குதிரையின் முதுகின் மீதும் சிலர் வாளை பிடித்து கொண்டும் இருந்தார்கள். மீதி இருந்தவர்கள் குதிரையை வணங்கி கொண்டிருந்தார்கள். குதிரை ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று வியாபாரிகளை அவரவர் வீடுகளில் கொண்டு வந்து விட்டது. அதை போலவே தன்னை வணங்கியவர்களை அவர்களுடைய வீடுகளில் கொண்டு போய் சேர்த்தது. பிறகு குதிரை தான் வாழ்ந்து வந்த இடத்திற்கு சென்றது. பெண் பேய்களோ தங்கள் நகரில் உள்ள மற்ற 250 வியாபாரிகளையும் வேறு கப்பல் உடைந்து புதிய வியாபாரிகளை கணவர்களாக்கி கொண்டதும் கொன்று தின்று கொண்டிருந்தன. கதை எண் 51. பெண் பேய்களின் பட்டினம். கதை நிறைவுற்றது.